ஹலோ மக்களே, ஜூலை 7ஆம் தேதியோட அவள் வரவாள சீரியல் இப்போ ஒரு விதா பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கியொலி சீரியலும் மேகா சந்தேசம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு லக்ஷ்மியை வந்து நம்ம மனிஷாவும் தேவியானி கை கோலமா பிடிக்கிறாங்க. என்ன நடக்குது, எப்படி மாட்டாங்க, இதுக்கு அடுத்து கதை எப்படி போக போகுது, இதை பத்தி ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நம்ம அரவிந்தா வந்து காஃபி எடுத்துட்டு வராங்க நம்ம மித்ராக்கு. அதை அவர் லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படியே வச்சுட்டு எதுவுமே பேசாம அவங்க பட்டு வச்சுட்டு அந்த இடத்துல கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே மித்ரா கூப்பிட்டா, அம்மா என்னாச்சு, நீங்க எதுக்கு இப்ப கோவமா இருக்கீங்க? நீங்க வந்து எனக்கும் மனிஷாக்கும் கல்யாணம்னு சொன்னதுல இருந்தே உங்க முகத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து ஏன் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, என்னமா ஆச்சு, எதுக்கு நீங்க இப்ப கோவமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதான் இந்த வீட்டுல எல்லாரும் நீங்களே முடிவெடுக்கிறீங்களே, இப்ப என்கிட்ட என்ன கேட்டு என்ன பண்ண போற? ஏம்மா, நான் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நான் முதல்ல மனிஷாவை காதலிச்சேன், நீங்க லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க. அதுக்கடுத்து நான் லட்சுமியை காதலிச்சேன், நீங்க மனிஷாக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு, லட்சுமியும் உயிரோட இல்ல, நான் இப்ப எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி இல்ல. அவ வந்து என்னோட உயிரை காப்பாத்திருக்கா, அதுவும் இல்லாம லக்கியோட உயிரையும் காப்பாத்திருக்கா. இவ மனிஷா வந்து என்னை எவ்வளவு காதலிக்கிறாளோ அதை விட ரொம்ப லக்கிய காதலிக்கிறா. நான் இப்போ வந்து லக்கிக்காக தான், லக்கிக்கு ஒரு நல்ல அம்மா வேணும், அவளும் அம்மா பாசத்துக்காக ஏங்குறா, அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அரவிந்தா இருந்துட்டு, அப்போ லட்சுமி திரும்ப வந்தா அப்படின்னு கேக்குறாங்க. அவையும் திரும்ப வர போறாதான், அவதான் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவ உயிரோட இருந்து திரும்ப வரலன்னா, அவ இந்த வீட்டுக்கு பண்ண துரோகம், அதனாலதான் அவ திரும்ப இந்த குடும்பத்துக்கு, நந்தன் குடும்பத்துக்கு திரும்பி வராம இருக்கா. அவ்வளவு பெரிய துரோகியை நீங்க எதுக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ மித்ரா, நான் லக்ஷ்மி அப்படி எல்லாம் பண்ணல. ஐயோ மித்ரா, நான் சொல்றதுக்கு இல்ல அம்மா, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. மனிஷாவை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் மனிஷாவை காதலிக்கிறேன், முன்னாடியே காதலிச்சேன், அவ எத்தனை வருஷம் எனக்காக வெயிட் பண்ணிருக்கா. அதுவும் இல்லாம இப்ப லக்கிக்கு ஒரு நல்ல அம்மா வேணும். இதுக்கு அடுத்து நான் வந்து மனிஷா வாழ்க்கை வந்து கேள்விக்குறிய ஆக கூடாது. என்னைய நம்பிதான் அவ இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தா. இப்படியே நான் நேரத்தை எதுக்கு நான் கடத்திக்கிட்டே இருக்கணும்? லக்கிக்கு ஒரு நல்ல அம்மா வேணும், எனக்கு நம்ம இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா, லக்கிக்கு ஒரு நல்ல அம்மாவா, எனக்கு நல்ல மனைவியா மனிஷா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்துருச்சுமா. அதனால நான் கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன். இதுக்கு அடுத்து நம்ம இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அந்த லக்ஷ்மிங்கிற பேரை இனிமேல் என் முன்னாடி எடுக்காதீங்க, முடிஞ்சு போச்சு, அதை பத்தி பேசி ஒண்ணுமே ஆக போறது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா வந்து கோவத்துல கோச்சுக்கிட்டு போயிடுறாரு. லேப்டாப் தூக்கிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. உடனே இதெல்லாம் செவருக்கு பின்னாடியில இருந்து நம்ம ஜெயதேவ் வந்து ஒட்டி கேட்கிறாரு. உடனே நம்ம அரவிந்தாவுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜெயதேவ் வந்துட்டு, அரவிந்தா எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற, இங்க பாரு, இப்போ நீ பேசி மட்டும் என்ன ஆக போகுது, நீ பேசி மித்ரா மனசை மாத்த முடியும் நீ நினைக்கிற அப்படின்றாங்க. அப்புறம் என்னங்க, அப்ப லட்சுமிக்கு அநியாயம் நடக்கிறத என் கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்க சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாரு, லட்சுமி தான் இப்ப நம்ம வீட்டுல தானே இருக்கா, அவ கண்டிப்பா எதுவும் ஆக விட மாட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயோ எங்க, அவ எத்தனை இதான் அவன் தலையில போட்டு எத்தனை பிரச்சனை தான் அவ தீர்த்து வைப்பா. இப்ப வந்து மனிஷாக்கு பயந்துகிட்டே அந்த வீடியோ ஆதாரத்தை எங்க காட்டிடுவாளோங்கிற பயந்துட்டு அவ உண்மையே சொல்ல மாட்டேங்கிறா. நானும் உண்மையை சொல்றேன்னு சொன்னா அதையும் சொல்ல விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அவ எத்தனை கஷ்டத்தை தான் வந்து கடவுள் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு லட்சுமிக்கு அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஜெயதேவ் வந்து, இங்க பாரு, லட்சுமிக்கு அந்த கடவுள் கண்டிப்பா துணையா இருப்பாங்க. லட்சுமி உன்னையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துவா, அதே நேரத்துல மித்ராவையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி மித்ரா மனிஷா கல்யாணத்தை லட்சுமி நிறுத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு மனப்பூர்வமா இருக்கு. நீயும் மனப்பூர்வமா லட்சுமியை நம்பு, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. இன்னும் நாள் இருக்கு, எவ்வளவோ இருக்கு பார்க்க வேண்டியது. தாலி கட்டுற நிமிஷம் வரை இன்னும் நமக்கு டைம் இருக்கு. கண்டிப்பா அதுக்குள்ள லட்சுமி ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ விடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அரவிந்தாவோ அதை கேட்காம திரும்ப திரும்ப ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம மனிஷா அப்படியே பிரின்சிபல் மாதிரி சேர்ல உட்காந்துருக்காங்க. அதுவும் பேக் சைட் பக்கம் உட்காந்துருக்காங்க. சேரை வந்து செவரை பக்கப்பட்டு உட்காந்துருக்கிறாங்க. உடனே நம்ம அர்ஜுனும் லட்சுமியும் பதறி அடிச்சுட்டு, ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் உட்காந்துருக்கா என்ன உட்காந்துருக்கான்னு தெரியல, சேர்ல யாரோ உட்காந்துருக்காங்க, முகத்தை வந்து செவரை பார்க்க ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு சேர்ல மட்டும் தான் தெரியுது. உடனே நம்ம லட்சுமி பயந்துட்டு வந்து, ஹலோ மேடம், நான் தான் ஜுன்னோட அம்மா, ஜுன்னு ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, ஏதாவது ப்ராப்ளமா, என்னாச்சு மேம், இதுக்கு வர சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பா வந்து நம்ம லட்சுமி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க யாரு ஜுன்னுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் தான் ஜுன்னோட அம்மா, உங்க பேர் என்ன? லக்ஷ்மி அப்படின்பாங்க. அப்ப ஜுன்னோட அப்பா அப்புறம் ஜுன்னோட அப்பாவோட பேர் ஏன் இதுல இல்ல, காலம்ல வந்து ஃபில் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா தான் ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன் ஜுன்னுக்கு அப்பாவே இல்லையா, இல்ல யார் அப்பான்னு தெரியலையா அப்படின்னு கேட்பாங்க. ஹலோ மேடம் அப்படின்னு அடுத்து அர்ஜுன், தேவையில்லாம இதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்துவாரு. அப்புறம் தான் சேர் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திருப்புறாங்க. பார்த்தா நம்ம மனிஷா, நம்ம லட்சுமிக்கோ பெரிய ஷாக்கு. அச்சோ போய் இந்த மனிஷா தான் நம்மள செக் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே இருந்து கை தட்டிக்கிட்டே நம்ம தேவயானி வராங்க. வாவ் வாவ் வாவ், என்ன நடிப்பு, என்ன நடிப்பு.
எனக்கு கூட இத்தனை நாளா சந்தேகம் இருந்தது, இந்த சம்யுக்தாவோ லக்ஷ்மியோ ஒன்னோ இல்ல 2 பேருமே வேற வேறையான்னு சொல்லிட்டு. நான் கூட இவகிட்ட பல தாட்டி சொன்னேன், அந்த சம்யுக்தா வேற லக்ஷ்மி வேற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மனிஷா தான் நம்பவே இல்ல. அவ ஒன்னு முதல் நாள் பார்த்ததுல இருந்து இவ லக்ஷ்மி தான் நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன்னு அவளும் நிறைய இதை எனக்காக சொன்னான். ஆனா அவ சொன்னதெல்லாம் நான் நம்பவே இல்லை. ஆனா இப்போ உன்னை கையும் களவுமா கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திட்டா. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனிஷா கங்க்ராட்ஸ், யூஆர் கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம தேவயானி மனிஷா கையை கொடுத்து அவங்கள பாராட்டி தள்ளிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆண்டி, என் கண்ணு முன்னாடியில இருந்து யாராவது தப்பிக்க முடியுமா என்ன? எனக்கு தெரியும் லக்ஷ்மி, நீ தான் ஜுன்னுவோட அம்மா, நீ மித்ராவை காப்பாத்துறதுக்காண்டி இங்க வருவன்னு எனக்கு தெரியும். மித்ராவை நீ அடையணுங்கிறதுக்காக தான் நீ சம்யுக்தாவா இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்போ சோகம் என்னன்னா, நீயே மித்ராவை எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்ட. இதுக்கடுத்து நீ எதுக்கு மித்ரா வாழ்க்கையில வந்துட்டு இருக்கிற? எனக்கும் மித்ராவுக்கும் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு நீ முதல் வாட்டி ஏதோ அந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி இந்த வாட்டி நிறுத்த முடியும்னு பகல் கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காத. கண்டிப்பா பாரு, மித்ராவை இப்ப மனசார என்னையதான் காதலிக்கிறேன், என்னைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் நான் அவனே சொல்லிட்டான். இதுக்கடுத்து எங்க கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. உடனே நம்ம லட்சுமிக்கோ கோவருல, வாய மூடு மனிஷா, நீ பகல் கனவு தான் கண்டுகிட்டு இருப்ப, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ, அதையும் தான் பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உன்னோட சைடு ரொம்பவே வீக்கர் சைடுமா, எங்க சைடு தான் எல்லா உண்மையும் எங்களுக்கு தான் தெரியும். இப்போ மித்ரா லக்ஷ்மிங்கிற பேரை கேட்டாலே எரிச்சல் படுறான். லக்ஷ்மிய நீ மட்டும் உயிரோட இருக்கன்னு மட்டும் தெரிஞ்சதோ, இல்ல இந்த சம்யுக்தாவை இவ்வளவு நாள் வீட்டுல நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அடுத்து மித்ரா உன்னைய கொன்னு போட்டாலும் சொல்றதுக்கே இல்ல அப்படின்னு சொல்லி மித்ரா உன்னை அடியோட வெறுக்கிறான். இதுக்கடுத்து நீயே மித்ரா கிட்ட நான் தான் லக்ஷ்மின்னு சொன்னாலும் உன்னை இவன் கல்யாணம் மனப்பூர்வமா ஏத்துப்பான்னு நீ கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, எப்பயுமே நியாயம் தான் ஜெயிக்கும், நீதி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீதி நேர்மைலாம் பேசுறிய எங்க? ஓ, நான் உன் வாழ்க்கைய பறிச்சுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னைய மித்ராக்கு நான் மித்ரா வாழ்க்கையில இருந்து உன்னை பிரிச்சு நான் அடையணும்னு நினைச்சேன், அதனால அதர்மங்கிறிய என்னோடத. ஆனா நீ தான் லக்ஷ்மி, அப்ப நீ எனக்கு பெரிய துரோகம் பண்ணிருக்க. மித்ராவை காதலிச்சது நான், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீ தான் இந்த துரோகத்தை முதல்ல பண்ணிருக்க. இப்போ அதுக்கு பரிகாரமா தான் நீ தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்த்து நடத்த போற. அதுவும் இல்லாம மித்ரா என் கழுத்துல தாலி கட்டுறத நீயும் 2 கண்ணால பாக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இது நடக்காது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அர்ஜுனுக்கு கோவம் வருது. உடனே மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ, உங்களுக்கு இப்போ இங்க டயலாகே கிடையாது அர்ஜுன் சார், இங்க லக்ஷ்மிக்கு நான் டயலாக் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு நீங்க உங்க எனர்ஜியை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க அர்ஜுன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா அர்ஜுனையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம லக்ஷ்மியோ இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் என்னடா பண்ண போறா மனிஷா அப்படிங்கிற சோகத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. மனிஷாக்கு இப்போ என்னோட சைடு எல்லாமே இப்போ உன்னோட சைடு தான் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம மனிஷாவும் தேவியானையும் சேர்த்து. உடனே நம்ம லக்ஷ்மியோ, இங்க பாரு, எப்பவும் எல்லா நேரமும் ஒருத்தங்களே ஜெயிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காத, ஒரே நாள்ல எல்லாமே தலைகீழா மாறலாம், அதனால பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத. கண்டிப்பா மித்ரா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு, மித்ரா எனக்கு மட்டும்தான், மித்ரா என்னோட புருஷன், அவர் கண்டிப்பா உன் கழுத்துல தாலியே கட்ட மாட்டாரு, அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, சேலஞ்சா லட்சுமி? ஓப்பன் சேலஞ்ச் வச்சுக்கலாம். மித்ரா கையால நான் தாலி வாங்குவேன், அதையும் நீ 2 கண்ணால பாக்கணும் லட்சுமி, அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசையே. கண்டிப்பா நீ பாப்ப. அதுக்கடுத்து நீயே இந்த குடும்பத்தை விட்டு போறியோ, அதுக்கடுத்து நீயே இந்த குடும்பத்தை விட்டு சம்யுக்தாவா போறியோ இல்ல லட்சுமியா போறியோ, எப்படி வேணாலும் போய்க்கோ, ஆனா கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல கல்யாணம் நடக்கதான் போகுது, நீயும் அதை பார்க்க தான் போற அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேலஞ்ச் பண்ணிட்டு நீயா நானா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போட்டிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி ஒரு பக்கம், நம்ம மனிஷா ஒரு பக்கம். இதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம தேவயானி அதுக்கு அடுத்த கட்டமா கல்யாணத்து ஏற்பாடா வீட்டுக்கு முதல்ல ஐயரை வர சொல்லி நாள் குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஜானு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாங்க வீட்டுல. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அக்காவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து விவேக் மாடிப்படிக்கட்டுல இருந்து இறங்கி வர்றாரு. என்ன ஜானு, எதுக்கு நீ இப்ப பதட்டமா நடந்துட்டு இருக்க இங்கேயும் அங்கேயும்? இல்ல விவேக், அக்கா இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் வரல என்ன வரலன்னு தெரியல, ஆனா அக்கா ரொம்ப சோகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மித்ரா மாமாக்கும் மனிஷாக்கும் கல்யாணம்னு சொன்னதுல இருந்தே அக்கா ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. எப்படி இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியா நிப்பாட்டிடணும், கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது விவேக்.
அக்காவுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கக்கூடாது விவேக் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உன்னை விவேக்கும் அவங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் நடக்காது ஜானு, நீ இதுக்கு கவலைப்படுற, அண்ணி தான் இருக்காங்கல்ல, கண்டிப்பா அதுக்குள்ள ஏதாவது பண்ணுவாங்க, கண்டிப்பா மனிஷா கழுத்துல அண்ணா தாலி கட்ட மாட்டாரு, நீ எதுவும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா மாடி படிக்கட்டுல இருந்து நம்ம அரவிந்தாவும் இறங்கி வராங்க, ஜெயதேவும் வராரு. அவங்களுமே இந்த கல்யாணத்தை எப்படிதான் நிறுத்துறது அப்படிங்கறத பத்தி யோசிச்சுட்டே வராங்க. இப்போ வீட்டுக்குள்ள பார்த்தா ஐயர் வராரு. ஐயர் வந்தோன்னா நம்ம அரவிந்தா வந்து நீங்க யார் சொல்லி வந்திருக்கீங்க, இப்போ எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அதாவது கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும் என்ன வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணுமா, யாரு அப்படிங்கும் போது தேவயானின்னு ஒருத்தங்க கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும்னு வர சொன்னாங்க அப்படின்னோன்னா நம்ம அரவிந்தாக்கு கோவம் வருது. இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப கடகடன் நடக்குது, நான் எப்படிங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேசாம போய் நானே இப்போ மித்ரா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்னு சொல்லி இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஜானு வந்து நம்ம லக்ஷ்மிக்கு கால் பண்றாங்க. ஜானு கால் பண்றா, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் சொல்றாரு. ஒன்னு சொல்லு ஜானு, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அக்கா நீ முதல்ல எங்க இருக்க, நீ எங்க இருந்தாலும் முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஜானு என்னாச்சு, என்னது ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க நீ சீக்கிரம் வாக்கா, இங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடா ஐயர் வந்து நாள் குறிக்கிற வரைக்கும் வந்துருச்சுக்கா, நீ ஏதாச்சும் பண்ணி நம்ம இதை நிப்பாட்டணும்க்கா, நீ உடனே சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜானு வந்து போனை கட் பண்றாங்க. அடுத்து பார்த்தா மித்ரா இங்க இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காரு. அவரை உடனே வந்து இவர் எதுக்கு ஐயர் எதுக்கு இங்க வந்திருக்காரு அப்படின்னு கேட்கும் போது தேவயானி திரும்ப வந்து தேவயானி இப்போ என்ட்ரி கொடுக்குறாங்க. நான் தான் வர சொன்னேன் மித்ரா, எதுக்கு வர சொல்லியிருக்கீங்க இப்போ அப்படின்னு கேட்கும் போது, எல்லாம் உங்க கல்யாண விஷயமா தான், நீயும் மனுஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்ட, அதுக்கு அடுத்து ஏற்பாடு ஒண்ணு நம்ம பண்ணணும்ல, அதுக்காக தான் முதல் ஏற்பாடா முதல்ல நாளை குறிக்கணும்ல, அதுக்காக தான் இன்னைக்கு வந்து ஐயரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மித்ராவுக்கு வந்து அவர் இப்போ முழு மனசாதான் மாறிட்டாரு, லக்கியை நல்லா பாத்துக்கிறாங்க, மித்ரா உயிரை காப்பாத்திருக்காங்க, லக்கி உயிரை காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மனுஷா மேல ரொம்ப பாசம் பொங்குது. மனுஷா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டு அவர் வந்து ரொம்பவே அமைதியா இருக்காரு. நம்ம அரவிந்தாவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. உடனே இங்க லட்சுமியும் கார்ல வச்சு அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு லட்சுமி, எதுக்கு இப்ப அழுகுற, ஐயோ அங்க நீங்க உடனே மித்ரா வீட்டுக்கு போறீங்களா, நான் மித்ரா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேட்டுட்டு இருக்க. ஆமா வீட்டுல வந்து இது கல்யாண நாள் குறிக்கிறதுக்காண்டி ஐயர் வந்திருக்காராம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ லக்ஷ்மி இங்க பாரு, கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு, நீ இப்படியே யோசிச்சுட்டே இருந்தோன்னே யோசிச்சுட்டே தான் இருக்கணும், நீ அடுத்தவங்க வாழ்க்கையெல்லாம் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கைய வந்து அம்போன்னு விட்டுறாத லக்ஷ்மி, இப்பவும் கூட ஒன்னும் கெட்டு போல, நீ மித்ரா கிட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் போய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இவ்வளோ இதெல்லாம் நடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டுறேன், என் அத்தை நான் வந்து அம்போன்லாம் விட்டுட்டு போக முடியாது, என் அத்தையோட வீடியோ வந்து மனிஷா கிட்ட இருக்கு, அவ வந்து அவங்க அத்தைக்கு எதிராக அந்த வீடியோவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா, அதனால அந்த வீடியோவை நான் அவகிட்ட இருந்து வாங்காம நான் எந்த நாள்லயும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி நீ இப்போ வந்து நீ உன் அத்தையை காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா அப்போ வந்து மித்ராவை அப்படியே விட்டுருவியா நீ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீ வந்து நீ உயிரோட இருக்க போய் தான் மித்ராவுக்கு ஒரு கண்டம் வரும்போதும் நீ அவருக்காக தவம் இருந்து பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணி மித்ரா உயிரை காப்பாத்திட்டு இருக்கிற. இப்ப மனிஷா கல்யாணம் பண்ணா அப்ப மித்ராக்கு என்ன ஆனாலும் உனக்கு பரவாயில்லையா, மித்ராக்கு அடுத்து கண்டை வந்து அவனுக்கு ஏதாவது ஆனா உனக்கு பரவாயில்லையா, நீ இவ்வளவு பாடுபட்டது எதுக்கு, உன் அத்தை குடும்பம் நல்லா இருக்கணும், உன் நந்தன் குடும்பம் நல்லா இருக்கணும், மித்ரா நல்லா இருக்கணும் தான் நீ இத்தனை நாள் ஒதுங்கி போன. ஆனா காலம் எப்படியோ திரும்ப வந்து உன்னை இதே ஊர்ல மித்ரா வீட்டிலே கொண்டு வந்து சேர்த்துருச்சு, இதுக்கு அடுத்து நீ வந்து இப்ப நீ யாரை இழக்க போற, நீயே முடிவெடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அர்ஜுன் சார், என்னால வந்து யாரையும் வந்து விட்டு கொடுக்க முடியாது, ஒரு பக்கம் என்னோட அத்தை கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது, ஒருவேளை இப்போ நான் மித்ரா கிட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் சொன்னேன்னா அடுத்து மனிஷா நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வீடியோ கொடுப்பா, அதுக்கு அடுத்து அது டிவில மீடியால எல்லா பக்கமும் வந்து என் அத்தை இவோட கௌரவம் மானம் எல்லாமே போயிடும், அடுத்து நந்தன் குடும்பத்துக்கான மானம் மரியாதை எல்லாமே போயிடும், அடுத்து என் அத்தை ஜெயிலுக்கு போயிருவாங்க, அதெல்லாம் என்னால கண்ணால பார்க்க முடியாது, என் நந்தன் குடும்பம் அவமானப்படுறதை என்னால பார்க்கவே முடியாது, மித்ராவும் உடஞ்சு போயிடுவாரு, என் அத்தைக்கு வந்து எந்த பாதகமும் வரக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தா மித்ரா வந்து மனிஷா கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அடுத்து என்ன பண்றது, எதுவுமே பண்ண முடியாது, அவர் கண்டம் வந்தாலும் யாரும் காப்பாற்றவும் முடியாது, அவரோட உயிரே வந்து மனுஷாவை கல்யாணம் பண்ண அவர் உயிரை ஆபத்துல போய் பண்ண என்னதான் முடிவெடுக்கிறது, யார் பக்கம் நிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, கடவுளையே எனக்கு இப்படி ஒரு பரிச்சை வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து காருக்குள்ள வச்சு அழுதுட்டே இருக்கிறாங்க. ஒண்ணு இப்ப முடிவு உன் கையில தான் இருக்கு, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது கண்டிப்பா எல்லாருக்கும் நன்மைக்கு தான் இருக்கும்னு நான் நம்புறேன், நீ வந்து மத்தவங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காத, நீ மித்ரா கிட்ட உண்மையை சொல்லு, அதுக்கு அடுத்து நடக்கிறதா என்ன நடக்குதுன்னு நம்ம அதுக்கு அடுத்து பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும்
முதல்ல மனிஷா பத்தின உண்மை மித்ராக்கு தெரிய வரணும் லட்சுமி, அதுதான் நமக்கு இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல அர்ஜுன் சார், என்னால உண்மையை சொல்ல முடியாது. நான் வந்த வேலையை முடிக்காம நான் யார்கிட்டயும் போய் நான் லட்சுமிங்கிற உண்மையை நான் வெளிப்படையா சொல்ல மாட்டேன். அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டானான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே அர்ஜுன் வந்து அவர் மனசுக்குள்ள வந்து கடவுள்கிட்ட வேண்டுறாரு, கடவுளே லட்சுமியை வந்து இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நீதான் அவளை காப்பாற்றணும். அவ வாழ்க்கை வந்து எந்த பாதகமும் வரக்கூடாது. லட்சுமிக்கு நீதான் துணையா இருக்கணும், லட்சுமிக்கு நீதான் தைரியமா இருக்கணும், அவள் வாழ்க்கையை அவளுக்கு லட்சுமி வாழ்க்கையை சரி பண்ணி கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாரு. இங்க இப்ப வீட்டுல எல்லாருமே ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம லட்சுமியை தவிர எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம மித்ரா, அரவிந்தா, ஜெய்தேவ், ஜானு, விவேக், மனிஷா, அப்புறம் அந்த ஐயர் எல்லாருமே ஒரே இடத்துல இப்போ கீழே வந்துட்டாங்க. லக்ஷ்மி மட்டும் இன்னும் காணும்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தாவும் வெளியே வாசலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி இன்னும் வரலே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா ஜானுவும், அக்கா இவங்க வேற கல்யாண நாள் வேற குறிக்க போறாங்களா அக்கா, எங்க இருக்க சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு நம்ம ஜானு ஒரு பக்கம் வாசலே எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஒன்னே அதுக்கடுத்து, என்னம்மா நான் தான் வர சொன்னேன் மித்ரா வந்து ஐயரை, நீயே வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்க, இன்னும் வந்து மனிஷாவும் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு இப்பதான் நீ புரிஞ்சுக்கிட்டா. லக்கி மேலேயே அவ வந்து குறையே சொல்ல முடியாது, லக்கியவும் அப்படி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறா. லக்கி மேலேயே ரொம்பவே அன்பா இருக்கா. சரி சீக்கிரமே உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச கடமை முடிஞ்சிரும். மனுஷாவும் அதுக்காக தானே இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குதான் ஒரு நல்ல நாளா குறிக்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்து ஐயரை வர சொல்லியிருக்கேன் மித்ரா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மித்ராவும் உடனே அமைதியாயிடுறாரு. உடனே சரி நான் சரிம்மா, மனிஷா நீ என்ன பார்த்துட்டே இருக்க, போய் உன்னோட ஜாதகத்தையும் மித்ராவோட ஜாதகத்தையும் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி சொல்லிட்டு இருக்காங்க. இதோ ஆண்டி இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் இவங்க 2 பேர் ஜாதகத்தையும் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து ஐயர்கிட்ட கொடுமா அப்படின்னு சொன்னோன்னா அவரும் வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் வந்து கல்யாண நாள் குறிக்கிறதுக்காக வந்து அந்த இதெல்லாம் எண்ணிட்டு இருக்காரு. வச்சு 2 ஜாதகத்தையும் ஒன்னா வச்சு எப்படி இருக்கு, இன்னைக்கு பண்ணா நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே அரவிந்தாக்க இங்க மனசே இல்லை, அதாவது என்னங்க இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இன்னும் கல்யாண நாள் குறிக்கிறல்ல, கண்டிப்பா கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல லட்சுமிக்கு வந்து காப்பாத்துவார், நீ எதுக்கும் பயப்படாத அரவிந்தா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஜெயதேவ் வந்து அமைதியா. இங்க ஜானுக்கோ கண்ணுல கண்ணீரே வந்துரும் போல, என்ன அக்கா இன்னும் வரலையே, இவங்க வேற நாள் குறிக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த ஐயர் வந்து நாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இவங்க 2 பேத்துக்கும் ஜாதகத்தையும் நல்லா அலசி பார்த்தாச்சு, இப்போதைக்கு நல்ல நாள் இல்லம்மா, இன்னும் 2 வாரம் கழிச்சுதான் நல்ல நாள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னும் 2 வாரமா அவ்வளோ நாள்லாம் எங்களால காத்துக்க முடியாது, அவ்வளோ நாள்லாம் எங்களால காத்துட்டு இருக்க முடியாது, வேற ஏதாவது இடையில ஒரு நல்ல முகூர்த்தம் ஏதாவது இல்லையா, நல்லா பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க, அவ்வளவு நல்லா வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அரவிந்தாவுக்கு வந்து கோவது, தேவயானி இப்ப நீதான் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ற, கல்யாணத்துக்கு நீதான் பண்றன்னு சொல்லியாச்சு, அதுதான் நல்ல நாள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன இப்ப எதுக்கு நீ அவசரப்படுற, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், அப்படியெல்லாம் வந்து நினைச்சோம் முடிச்சோம்லாம் பண்ண முடியாது, என்னைக்கு நல்ல நாள் வருதோ அப்பதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவங்க அரவிந்தாவும் ஜெயதவும் குஸ்குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து எப்படியோ இன்னும் 2 வாரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள லட்சுமி ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான், எனக்கு இப்பதான் கொஞ்சம் திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி அரவிந்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஜெயதேவும், ஆமா நான் தான் சொன்னேன்ல அரவிந்தாவும் கிட்ட, கண்டிப்பா கடவுள் ஏதாவது ரூபத்துல காப்பாத்துவாங்கன்னு, கண்டிப்பா இவ்வளவு நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள மித்ரா மனசு மாறலாம், இல்ல லட்சுமி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம், என்ன வேணா நடக்கலாம் இடைப்பட்ட நாள்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் சொன்னேன்ல கடவுள் துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால நம்ம தேவயானி விடுறதா இல்ல, ஐயோ ஐயரே நல்லா பாருங்க, நீ எங்களுக்கு வந்து இப்போ உடனே கல்யாணம் நடக்கணும், இப்போ வந்து இடையில வேற நல்ல நாளே இல்லையா, நல்ல நாள் ஏதாவது இருக்கும், இது வந்து கல்யாணம் தானே, நாங்க அதுக்கு அடுத்து வந்து 2 பேர் மனசு பிடிச்சிருக்கு, 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க, காதலிக்கிறாங்க, இது இப்போ சும்மா சிம்பிளா தான் இந்த கல்யாணம் பண்ண போதும், அதனால நீங்க ரொம்ப நாங்க எல்லா சடங்கும் பண்ணியெல்லாம் பண்ணல, 7 நாள்லாம் பண்ணல, நாங்க சீக்கிரமாவே இந்த கல்யாணத்தை முடிக்க போறோம், அதனால நல்ல இன்னொரு வாட்டி பாருங்களேன், வேற ஏதாவது இடையில ஏதாவது முகூர்த்த நாள் இருக்க போகுது, நல்ல ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயதேவும், இங்க பாரு தப்பான நாள்ல கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணமே நல்லா இருக்காது, அது 2 பேர் உயிருக்குமே ஆபத்தாயிரும், இங்க பாரு தேவயானி நீ தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டு இருக்காதுன்னு ஜெயதேவ் எடுத்து அட்வைஸ் ஆரம்பிக்கிறாரு. அதான் அவர் சொல்றாருல, இன்னும் 2 வாரம் கழிச்சுதான் நல்ல நாள் இருக்குன்னு, ஏன் இவ்வளவு நாள் பொறுத்த உங்களுக்கு இன்னும் 2 வாரம் பொறுக்க முடியாதா, இப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் 2 பேரும் சொல்லியாச்சு, இன்னும் 2 வாரம் கழிச்சுதானே கல்யாணம், அதுல என்ன இருக்கு, இதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இதான் ஐயர் சொல்றாருல, இவ்வளவு தூரம் சொல்றதே நீங்க கேட்க மாட்டீங்களா, என்ன நீங்க எடுக்கிறதானே இந்த வீட்டுல எல்லாம் முடிவா அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் திட்டிட்டு இருக்காரு. அக்கா நீ எங்கக்கா போன, சீக்கிரம் வாக்கா, இங்க நாளே குறிச்சிட்டாங்க அக்கா, எங்கக்கா போன சீக்கிரம் வாக்கா அப்படின்னு சொல்லி இவங்க வேற கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க.
இருக்காங்க. அடுத்து பார்த்தா அந்த ஐயர் வந்து பெரிய ட்விஸ்டே கொடுக்குறாரு. ஐயோ நீங்க வந்து நான் கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணணும், நீங்க இன்னும் பத்திரிக்கை அடிக்கணும், இன்னும் நிறைய வேலைலாம் இருக்குங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு 2 வாரம் கழிச்சு சொன்னேன். ஆனா நீங்க எதுவுமே பண்ணல, சிம்பிளா தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் வந்து நாளைக்கே நல்ல நாள் தான், நாளைக்கே நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது நாளைக்கே நல்ல நாள் அப்படின்னோன்னா இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஜெயதேவும் அரவிந்தாவும் நாளைக்கேவா அப்படின்னு சொல்லி, ஜானுவும் இது நாளைக்கே கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா அந்த முகூர்த்தத்தை குறிச்சிருங்க, இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு, எப்போ வச்சுக்கலாம், எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் அந்த நாளே குறிச்சுக்கலாம். இங்க பாருங்க மாப்பிள்ளை பொண்ணு இங்கதான் இருக்காங்க, 2 பேரும் பக்கத்துலதான் இருக்கிறாங்க, இந்த இருக்க பொண்ணு இந்த இருக்கு மாப்பிள்ளை, அப்புறம் என்ன நீங்க அந்த நாளே குறிச்சு பத்திரிக்கை ஓலைய படிச்சிருங்க, நாங்களும் மனசு திருப்தியா வந்து கல்யாணம் இதெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்னே சரி இந்த வருடம் 1960 அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயோ ஐயரே அந்த மாதிரி வளவளம்லாம் வேண்டாம், நேரா வந்து விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வந்து அதாவது மணமகன் ஆகிய நம்ம மித்ரானந்தன் அவருக்கும் மணமகள் ஆகிய செல்வி சௌபாகியவதி நம்ம மனிஷா அவர்களுக்கும் இந்த நாள்ல வந்து அதாவது கல்யாணம் வந்து முடிக்கிறதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி இந்த டேட் எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது பார்த்தா அரவிந்தா வந்து அவங்களுக்கு அழுகிய வருது. கரெக்டா அந்த நேரத்தை மித்ரானந்தன் மனிஷா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா நம்ம லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வராங்க. இந்த சுப தினத்தில் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து உள்ள வர்றாங்க நம்ம லக்ஷ்மி, அப்படியே அவங்களுக்கு கண்ணுல கண்ணீரா வருது. நாளை குறிச்சாச்சு, பத்திரிக்கை ஒளியும் படிச்சாச்சு, இப்போ இனிமேல் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த வாய்ப்பே இல்லை, ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, ஒரு நாள்ல எப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இங்க அவங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. உடனே அப்படி கண்ணில் கண்ணீர் வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க, எல்லாரும் முன்னாடி அழக்கூடாது அப்படின்ட்டு. உடனே நம்ம தேவயானி வந்து பார்த்தாச்சு, எப்படியோ ஒரு நல்ல வேலை முடிஞ்சிச்சு, எனக்கு மனிஷாக்கும் வந்து இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்ததுக்கு அவளுக்கும் பலன் கிடைச்சாச்சு, மித்ராவும் மனிஷாவோட காதலை புரிஞ்சுக்கிட்டாச்சு, இனிமேல் வேற என்ன, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்குதா, அதை விட வேற என்ன நமக்கு வேணும் அக்கா, இந்த வீட்டிலே பெரியவங்க நீங்க தான், உங்க ஏற்பாடுலதான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு போட்டுட்டு இருக்காங்க அரவிந்தாக்கு. உடனே நம்ம லட்சுமி வந்ததை பாத்துட்டாங்க. ஐயோ சாம், நீங்க எங்க போனீங்க இவ்வளவு நேரம், வாங்க, நாங்க உங்களதான் இவ்வளவு நேரம் தேடிட்டே இருந்தேன், நீங்க எங்க போனீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம மித்ராக்கும் மனிஷாக்கும் கல்யாண டேட் எல்லாம் குறிச்சாச்சு, நாளைக்கு தான் கல்யாணம். இந்த நியூஸ மத்த எல்லாரும் விட நீங்க கேட்டாதானே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, நான் உங்ககிட்ட சொன்னாதான் வந்து நீங்க தானே நம்ம சம்யுக்தா நீங்க தானே ஆசைப்பட்டீங்க நம்ம மனிஷாவும் மித்ராவும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது மனிஷா பக்கத்துல உட்கார வச்சுட்டு சென்டர்ல உட்கார வச்சு இன்னும் நல்ல வெறுப்பேத்திட்டு இருக்காங்க லட்சுமியை. இங்க பாரு மித்ரா, அன்னைக்கே சம்யுக்தா கேட்டுட்டே இருந்தாங்க எங்க கிட்ட, மனிஷாவோட எப்ப கல்யாணம் வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் இந்த கல்யாணத்துல எல்லாமே முன்ன நின்று பண்ணணும் சம்யுக்தா, நாளைக்குதான் கல்யாணம், நம்ம மனிஷாவை அழகா கல்யாணம் பண்ணணும், அப்படியே கல்யாண கலை வந்துருச்சுல நம்ம மனிஷா இதுலயும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஐயர் வந்து கிளம்பி போறாரு. அடுத்து மித்ராவும் வந்துட்டு அவருக்கு வந்து இதுல பெரிய ஈடுபாடு இல்லை, இருந்தாலும் தன் உயிரை காப்பாத்திருக்காரு, லக்கி உயிரை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி அரவிந்தா கேக்குறாங்க. அடுத்து இவ்வளவு நேரம் சம்யுக்தா எங்க போனாங்கன்னு கேக்குறியே, நீ எங்க போன தேவயானி, இவ்வளவு நேரம் நீனும் மனிஷா வீட்லயே இல்லையே இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்கும் போது தேவயானி இதையுமே அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஐயோ அக்கா உங்களுக்கு தெரியாதுல, லக்கி ஸ்கூலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மித்ரா கேட்காரு, இது லக்கி ஸ்கூலுக்கா, லக்கி ஸ்கூலுக்கு எதுக்கு போனீங்க, இல்ல மித்ரா லக்கி பாப்பா இருக்கால, காலையில லஞ்ச் பாக்ஸ வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டா, சரி அதைதான் நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், அதை கொடுத்துட்டு லக்கியே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதோட மட்டும் இல்ல, உனக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் மித்ரா, இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுங்க எல்லாத்துக்கும், அந்த ஜுன்னோட அப்பா யாருன்னு ஜுன்னுக்கு தெரியாதா, அவங்க அம்மா இதுவரை ஜுன்னோட அப்பா பேரை சொல்லவே இல்லையா, அந்த லேடி என்ன இப்படி இருக்கா, ஒருவேளை அது அர்ஜுனுக்கும் அந்த லேடிக்கும் பிறந்த பையனே இல்லையா, இல்ல அந்த ஜுன்னோட அம்மாக்கு வேற யாராரு கூடயாவது அஃபேர் இருக்குமா, இப்படிப்பட்டலாம்லாம் இருப்பாங்க, அப்பா பேர் தெரியாம ஒரு பையன் வளர்ந்துட்டு இருக்கானா, அப்பா யாருன்னு கூட தெரியாதான், இததான் அங்க பிரின்சிபல் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்க நடந்தது எல்லாத்தையுமே வந்து நம்ம லக்ஷ்மி கேரக்டர் ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அஃபேர் வச்சுட்டு இன்னொருத்தனும் கூட பிள்ளை யாரு பிள்ளைன்னு தெரியல, ஆனா பாருங்க அர்ஜுன் கூட வந்து வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஒரே வீட்டுல இருந்துட்டு அர்ஜுன் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பா பேசுறாங்க. ஒண்ணு ஜானுக்கு வந்து கோருது, மனிஷா வாய மூடு, எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க, உனக்கு தெரியுமா இல்லாம அவங்கள பத்தி, ஏன் எதுக்கு ஜானு இப்ப நீ கோவப்படுற, யாரையோ சொன்னா உனக்கே இவ்வளவு கோவம் வருது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அடுத்து விவேக், இங்க பாருங்க மனிஷா, அம்மா உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், அடுத்து தேவியானையும் பின்னாடியில இருந்து, ஆமா இந்த அவங்க எல்லாம் என்ன மாதிரி ஆட்களோ, கேரக்டர்லெஸ் கேர்ள் அப்படி இப்படின்னு தப்பா பேசுறாங்க. அந்த ஜுன்னோட அம்மாவோட
இதை வந்து தப்பா பேசுறாங்க. ஜுன்னுவே யாருக்கு பிறந்த பையனே தெரியல அப்படிங்கிற மாதிரி கேவலமா தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே விவேக்கும் கோருது, அம்மா உங்களுக்கு ஒருத்தங்களை பத்தி ஃபுல்லா தெரியாம நீங்க எதுக்கு வார்த்தையை விட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? டேய், யாரோ ஒருத்தருக்கு எதுக்குடா நீங்க 2 பேரும் இப்ப இப்படி வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சா இப்ப உண்மை எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல. நீ அவங்க அம்மாவை பாத்திருக்கியா கண்ணால? இல்ல. அவங்க அம்மா யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்பா பேரே சொல்லாம வளர்க்கானா அவள என்ன பொம்பளை? அப்பா பேர் இன்னொருத்த இனிஷியல் வந்துட்டும் இந்த அர்ஜுன் கொடுப்பானா, அர்ஜுன் பேரை போட்டுப்பாளா? அப்போ எதுக்கு அவ அர்ஜுன் வீட்டுல ஒன்னா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை அரவிந்தா, ஏன் தேவயானி ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்தா அவங்க அதாவது தப்பான உறவுலதான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இதுதான் ஒரு குடும்ப பொம்பளைக்கு அழகா? இப்படிதான் பேசுவியா நீயும் ஒரு அம்மா தானே, இப்படிதான் வந்து பேசுறதுக்கு தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்படி இப்படின்னு வந்து இவங்க அதுக்கு அடுத்து நம்ம அரவிந்தா வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா வந்துட்டு, ஐயோ நிறுத்துங்க சித்தி, நீங்க கல்யாண ஏற்பாடு மட்டும் பண்ணுங்க, இப்ப இதுக்கு தேவையில்லாத பேச்சு, அர்ஜுன் வீட்டை பத்தி பேசி இப்ப நமக்கு என்ன கிடைக்க போகுது, அந்த பேச்சை இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து இது என்ன ஏதுன்னு அதை பத்தி நோண்டாம ஒண்ணுமே கேட்காம அவர் பட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க மனிஷா நம்ம அரவிந்தாவோ வந்துட்டு இங்க கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சு. சேர் எல்லாம் போட்டு கல்யாண மேடையில பூவெல்லாம் தொங்க விட்டு தோரணம் எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி. கல்யாண பொண்ணு மாப்பிள்ள அது அவங்க கூட ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இவங்க அரவிந்தா வந்து ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. ஒன்னு ஜெயதேவ் வராரு. அவங்க வந்து அரவிந்தா வந்து நினைச்சதெல்லாம் இது வரைக்கும் நினைச்சதெல்லாம் நடந்து பாக்குறாங்க. அதாவது வாட்டி அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் சொல்லிட்டு 2 பேரும் மோதிரம் மாத்திப்பாங்க. நம்ம மனிஷாவும் மித்ராவும் மோதிரம் மாத்திக்கும் போது மேல இருந்து அந்த பெரிய லைட்டு வந்து கீழே விழுந்து அவங்க பட்டுச்சேலை அதுக்கடுத்து எல்லாமே எரிஞ்சிரும். அந்த கேக்கு பட்டுச்சேலை மோதிரம் எல்லாமே அதுல எரிஞ்சு போயிடும். ஒன்னு அதுக்கடுத்து என்ன இது இவ்வளவு பெரிய அபசகுணமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து தீக்ஷுலு வந்து சொல்லுவாங்க, இங்க பாரு மித்ரா, மனிஷாவும் மித்ராவும் இந்த வாழ்க்கையில ஒண்ணு சேரவே முடியாது. மித்ரா அப்படியே மனிஷாவும் அவன் கல்யாணம் பண்ணானா மித்ரா உயிர் ஆபத்துல போயிரும். அவனுக்கு வந்து மித்ரா உயிரோடய இருக்க மாட்டான். இந்த மனிஷா கூட கல்யாணமே நடக்க கூடாது. இவங்க 2 பேத்துக்கும் ஜாதகமும் பொருந்தல. இவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இவன் உயிரோடய இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தீக்ஷுலு சொன்னது எல்லாமே ஞாபகம் வரும். இதையும் மீறி நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா அதுக்கடுத்து உன் பிள்ளை உனக்கு இல்ல, அவ்வளவுதான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. மனிஷாவால யாருக்கேனே இந்த மாதிரி பெரிய கண்டம் ஆபத்தெல்லாம் வந்திருக்கேன். இப்பவும் வந்து இப்ப எதை சொல்லி நிப்பாட்ட லட்சுமி மேல இருக்க கோவத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லி ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா ஜெயதேவ் வராரு. அரவிந்தா நீ இப்ப எதுக்கு அழுகுற அப்படின்னா, ஐயோ எனக்கு தெரியுங்க, இப்போ ஒரு சுபகாரியம் நடக்க இடத்துல கண்ணீர் சிந்தக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது லக்ஷ்மிக்கு நடக்கிற வந்து பெரிய அவமானம் இல்ல. இது எப்படிங்க என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? உலகத்துல எது தெரியுமா சகிச்சுக்கவே முடியாதது எது தெரியுமா? தன்னோட புருஷன் தன்னோட கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது. இப்போ அந்த தண்டனையை நான் என் மருமகளுக்கு கொடுக்கணுமா? சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? அதை விட பெரிய கொடுமை இந்த வாழ்க்கையில இருக்க முடியுமா? அதை விட பெரிய கொடுமை யாருக்காவது கொடுக்க முடியுமா? இப்போ லக்ஷ்மி கண்ணு முன்னாடியே மித்ரா வந்து மனுஷ கழுத்துல தாலி கட்ட போறேன். இதெல்லாம் பாக்குறதுக்கு எதுக்குங்க நான் உயிரோட இருக்கணும்? இதுக்கடுத்து நான் உயிரோட இருந்து என்னங்க பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அரவிந்தா வந்து ஏங்கி அழுது பேசிட்டு இருக்கிறாங்க. ஜெயதேவ் வந்து அதெல்லாம் ஒன்னும் நடக்காது, இன்னும் கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லி இவரும் வந்துட்டு ஒண்ணா நடக்கும்போது இன்னும் தாலி கட்டல, இன்னும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலன்னு ஒண்ணா சொல்லி அரவிந்தா மனசை வந்து சாந்தி படுத்திட்டு இருக்காரு. ஆனா அரவிந்தாக்கோ மனசை சுத்தமா கேட்கவே இல்லை. எப்படிங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம்? லக்ஷ்மி எப்படிங்க லக்ஷ்மி தான் நிரூபிக்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கடவுள் தான் லக்ஷ்மியை காப்பாற்றணும், எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம மருமக லக்ஷ்மி இருக்கால, கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணி மித்ராவை கல்யாணத்தை நிறுத்துவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அரவிந்தாவை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா ஜெயதேவுக்கு அதுக்கடுத்து அவரும் வந்து வெளியே இந்த மாதிரி சொன்னாலுமே அவர் மனசுக்குள்ள 1008 கேள்வி வந்துட்டு இருக்கு. அவரும் வந்து அரவிந்தா நான் உனக்கு தான் தைரியம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா எனக்கே உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு. கடைசியில மித்ரா வந்து மனிஷா கழுத்துல தாலி கட்டிட்டா என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கடுத்து மித்ராவோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். எனக்கு அதை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. லக்ஷ்மி ஏதாவது பண்ணுவான்னு நான் லக்ஷ்மியை நம்பிக்கிட்டு இருக்கேன். கடவுளே நான் உன்னே ஒரு பக்கமும் லக்ஷ்மி ஒரு பக்கமும் தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா மித்ராவோட இந்த கல்யாணம், மித்ரா மனிஷாவோட இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மித்ரா வந்து மனிஷா கழுத்துல தாலி கட்டக்கூடாது. கடவுளே அதுக்கு நீதான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இவர் வந்து வெளியே அந்த மாதிரி பயம் இல்ல அந்த மாதிரி காட்டினாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே பயமா தான் இருக்கு நம்ம ஜெயதேவுக்கு. அடுத்து பார்த்தா நம்ம மித்ரா மகனாவே கிளம்பி அப்படி பட்டு வேட்டி சட்டை போட்டு அவங்க இதுல அந்த தடயம் கையில அதாவது நெத்தியில கட்டுவாங்களா அதை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. கண்ணாடியில வந்து விரிக்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து அதை எடுத்து கட்டலாம் அப்படின்ட்டு போறாரு. அதாவது நெத்தியில வச்சு கட்டலாம் அப்படின்ட்டு போறாரு. அவரால் அதை இந்த கயிறை முடிச்சு போட முடியல.
அதுவும் அவர் 2-3 வாட்டி ட்ரை பண்றாரு. 2-3 வாட்டி அந்த முடிச்சு வந்து அவரால் போடவே முடியல. அதுக்கடுத்து பின்னாடி இருந்து ஒரு கை அவங்க மேல வந்து அந்த கயிறை வாங்குது. உடனே யாருன்னு பார்த்தா இவருக்கு உடனே நம்ம சம்யுக்தா, நம்ம லக்ஷ்மி தான் வந்து பின்னாடி வந்து அந்த கயிறை பிடிக்கிறாங்க, அந்த தடையும் கயிறை பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது பார்த்தா நமக்கு அப்படியே இவருக்கு வந்து லக்ஷ்மியோட ஞாபகங்கள் ஏதாவது வருது. லக்ஷ்மியை முதல் முறையா பார்த்தது, லக்ஷ்மி கையோட இவங்க ஒன்னா வச்சது, அதுக்கடுத்து தாவணியை பிடிச்சி அவங்க கையை பிடிச்சது, இந்த மாதிரி லக்ஷ்மி கையை எப்பெல்லாம் நம்ம மித்ரா தொட்டிருக்காங்களோ அதெல்லாம் அந்த ஞாபகங்கள்லாம் இப்போ வந்து மித்ராக்கு வருது. உடனே இவங்களும் வந்துட்டு ஒவ்வொரு முடிச்சா 2 முடிச்சு 3 முடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த தடயத்துக்கு 3 முடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம லக்ஷ்மி தன்னோட சொந்த புருஷன் கல்யாணத்துக்கே இவங்களே வந்து அந்த தடயத்தை எடுத்து கட்டி முடிச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம மித்ராவோ லக்ஷ்மியோட ஞாபகத்துல தானே இருக்காங்க, லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே இங்க அப்படியே நம்ம லக்ஷ்மிக்கு திக்கு திக்குன்னு ஆகுது. உடனே அதுக்கடுத்து இருந்தாலும் லக்ஷ்மி கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, இருந்தாலும் வெளியே காட்டிக்கிட கிடையாதுங்கிறதுக்காக, ஐயோ மித்ரா, நான் சம்யுக்தா, இதுக்கு நீங்க லக்ஷ்மின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சாரி சாம், நான் வந்து திடீர்னு வந்து எனக்கு லக்ஷ்மியோட ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மித்ரா, இப்ப லக்ஷ்மின்னு இந்த டாபிக் வந்தனால கேக்குறேன், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை இப்ப நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க லக்ஷ்மி திரும்ப வந்தா, இப்ப நீங்க திரும்பி வந்து கல்யாணம் பண்ணி, இப்ப லக்ஷ்மி உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் டக்குன்னு திரும்பி பாக்குறாரு சம்யுக்தாவை. ஓ இல்ல, ஒருவேளை இப்ப லக்ஷ்மி உயிரோட இருக்கிறான்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க, உயிரோட இல்லைன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இப்போ ஒருவேளை லக்ஷ்மி இப்போ உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம மித்ராவோ, அவ எதுக்கு இங்க வரப்போறா, அவ தான் வந்து இந்த குடும்பத்துக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாளே, அவ வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இத வந்து வெளியே இருந்து யாரு கேட்பானா, நம்ம விவேக். அவர் வந்து உள்ள என்னடா நடக்குதுன்னு தற்செயலா மாடி பிடிக்கிட்டு இறங்கி வந்து பாத்துட்டு இருப்பாரு. அவர் வந்து இந்த கயிறு கட்டினாங்கல்ல, அந்த நேரத்துல இருந்து லக்ஷ்மி மித்ரா 2 பேர் பேசினது ஃபுல்லா கேட்டுட்டே இருப்பாங்க. அவ இந்த குடும்பத்துக்கு பண்ணிட்டு போன துரோகத்துக்கு, எனக்கு பண்ணிட்டு போன துரோகத்துக்கு அதை வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன், அதனால இந்த கல்யாணம் எப்படினாலும் நடக்கதான் போகுது, அவ இனிமேல் வந்தாலும் நான் அவளை மன்னிச்சலாம், என் வாழ்க்கையில இனிமேல் லக்ஷ்மிங்கிற இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம மித்ரா வந்து கோவத்துல இந்த மாதிரி லக்ஷ்மி கிட்ட சொல்லிடுறாங்க. இங்க மித்ரா மனசை மாத்துறதுக்காண்டி, மித்ரா கிட்ட வந்து லக்ஷ்மியை பத்தி ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம லக்ஷ்மி வந்து திரும்ப வந்து பேசிட்டு இருக்காங்க மித்ரா கிட்ட. இப்போ லக்ஷ்மி உயிரோட வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. லக்ஷ்மி அவ இதுக்கு உயிரோட வரப்போறா அப்படின்னு கேட்டு இருக்காங்க. இல்ல எல்லாரும் நம்புறாங்க உயிரோட இருக்கிறதா, உங்களை சுத்திதான் இங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அவங்க இப்ப உங்க முன்னாடி வந்து லக்ஷ்மி வந்து முன்னாடி நின்னா என்ன பண்ணுவீங்க? அவ கண்டிப்பா இனிமேல் என் வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்க போறது இல்ல, ஏன்னா அவ பண்ணிட்டு போன காரியம் அப்படி, பண்ணிட்டு போன துரோகம் அப்படி அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க உங்க மனப்பூர்வமா நீங்க அதை நம்புறீங்களா மித்ரா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரியும் மித்ரா, நீங்க லக்ஷ்மி உயிரோட இருக்கிறாங்கிறத நம்புறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மித்ராவோ வந்துட்டு அவ பண்ணிட்டு போன காயம் ஒன்னும் அவ்வளவு சிறுசு கிடையாது, உடனே மறக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ நீங்க அப்போ வந்து சரி, நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லக்ஷ்மி திரும்ப வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து இனிமேல் அது ஏன் பிரச்சனை இல்ல, அது அவளோட பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அது லக்ஷ்மியோட பிரச்சனை, எனக்கும் மனுஷாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, இனிமேல் அது லட்சுமியோட பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மித்ரா, அவங்க மேல குறை சொல்றது, அவங்கள தப்பு சொல்றதுக்கு மட்டும் நீங்க முதல் ஆளா வந்து நீங்க இது பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்ப நீங்க தானே எடுத்துக்கணும், அப்ப லட்சுமிக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. தப்பு யார் வேணா பண்ணிருக்கலாம் மித்ரா, தப்பு இப்ப அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க மனுஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் தப்பு இல்லையா, அப்ப அது நம்பிக்கை துரோகத்துல வராதா? என்னைக்குமே ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு சரியா வராது மித்ரா அப்படின்னு சொல்லி இவங்களும் புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல எனக்கு வந்து நீங்க லக்ஷ்மியை பத்தி சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு வந்து லக்ஷ்மி வந்து அந்த தப்பு பண்ணியிருப்பாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம மித்ராவும் வந்து இது வரைக்கும் லக்ஷ்மியை அவங்க உயிரை காப்பாத்தினதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அந்த முதல்ல கிட்ட இருந்து காப்பாத்தினது, அதுக்கடுத்து காரை ஓட்டிட்டு போய் அந்த குளத்துல விட பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபயர் ஆக்சிடென்ட்ல காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம மித்ரா வந்து நினைச்சு பாக்குறாரு. நினைச்சு பார்த்து இப்ப அவருக்குமே மனசு வந்து ஒருத்துல ஒரு கில்ட்டியா இருக்கு, நம்ம தப்பு பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மித்ராவும் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. நான் வந்து உங்க வாழ்க்கையில வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்ல மித்ரா, சொல்ற ரைட்ஸும் எனக்கு கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். கண்டிப்பா வந்து நீங்க லக்ஷ்மி உயிரோட இருக்கிறத நீங்களும் நம்புறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை உங்க கண்களை பார்த்தாலே தெரியுது. ஆனா நீங்க இப்ப எடுக்க போற முடிவு தான் வந்து உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே சொல்லிட்டு அவங்க பாட்டு போறாங்க. அந்த நேரத்துல பார்த்தா லக்ஷ்மியோட சேலை இருக்குல்ல, அந்த சேலை வந்து மித்ராவோட கையில பிரேஸ்லெட்டோட சிக்கிக்குது. உடனே அவங்க வந்து போறாங்க, யாரா அப்படின்னு சொல்லிட்டு
பின்னாடி திரும்பி எங்க சேலைதான் நம்மளதான் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அது வந்து கோ இன்சிடென்ஸா தெரியாம அவங்க 2 பேருக்குமே தெரியாம நம்ம மித்ரா லக்ஷ்மி 2 பேருக்குமே தெரியாம அவங்களோட 2 பேரோட இது வந்து 2 பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி பண்ணுது. உடனே மித்ரமும் அதை யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த சேலையை எடுத்து விட்டுறாரு. நம்ம லக்ஷ்மியும் அழுதுட்டு அப்படியே ஓடிடுறாங்க. உடனே வாசல்ல ரூமோட வாசல்ல யார் நிக்கிறன்னு பார்த்தா நம்ம விவேக் நின்றுட்டு இருக்கிறாரு. உடனே விவேக் வந்தோன்னா அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம கண்ணை கசக்கிட்டு நம்ம லட்சுமி வந்து ஓடி போய் தனியா நின்றுட்டு இருக்காங்க. உடனே விவேக் வந்து இப்ப அவரோட பங்குக்கு அவர் வந்து மித்ராவை ஏதாவது பண்ணும்ல. என்னன்னா நீ மித்ரா கிளம்பிட்டியானா, என்னன்னா நீ மனப்பூர்வமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியானா, நீ லட்சுமியை நீ மனப்பூர்வமா மறந்து போயிட்டியா அப்படின்றாங்க. எனக்கு என்னடா, நான் இந்த கல்யாணத்தையே லக்கிக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லக்ஷ்மியை நீ வந்து நீ மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ அப்போ மறந்துட்டேங்கிற போதுதான் இப்போ நீ வந்து இப்ப அவரும் வந்து லக்ஷ்மின்னு உள்ள நம்ம விவேக் உள்ள வந்தோன்னா நம்ம மித்ரா வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ணா என்ன அண்ணா நீ இன்னும் அண்ணிய மறக்கலையா? ஓ இன்னும் நீ வந்து இல்லையே நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா மறந்துட்டுதான் அன்னைக்கு ஆபீஸ்ல சாம பார்த்து வந்து லக்ஷ்மி அண்ணின்னு சொன்னியா, இப்ப எதுக்கு லக்ஷ்மின்னு சொன்ன? அப்போ லக்ஷ்மி அண்ணியை தான் நீ வெறுக்கிறல்ல அடியோட, உனக்கு லக்ஷ்மி அண்ணியை சுத்தமா பிடிக்கல, அப்புறம் எதுக்கு நீ லக்ஷ்மி அண்ணியோட பேரை இப்ப நீ சொன்ன? சாம் வந்து பார்த்தா எனக்குமே வந்து லக்ஷ்மி அண்ணியே வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரி தோணுச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் வந்து லக்ஷ்மி கிட்ட வந்து இதெல்லாம் சொல்ற மாதிரிதான் தோணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மித்ராவும் வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து நம்ம விவேக் வந்து ஏதாவது குத்தி காட்டி பேசணும்ல, அவரோட பங்குக்கு முடிச்சுட்டு போகணும்ல. அம்மா உன்னை ரெடி பண்ண சொன்னாங்க, ஆனா நீயே பக்காவா ரெடியா தானே இருக்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து வெளியே அவுட்டர் லுக்கு சொல்லல, நீயே இந்த கல்யாணத்துக்கு ரெடியா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி இன்டைரக்டா நம்ம விவேக் வந்து சொல்லிட்டு போறாரு. அடுத்து பார்த்தா நம்ம ஜானு வந்து லக்ஷ்மி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியும் ரொம்ப சோகமா கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சு, ஹோமகுண்டம் வளர்க்கறதுக்கு தாலி எடுத்து வச்சாச்சு, கொட்டு மேளம் எல்லாமே அவங்க பட்டு எல்லாரும் வந்து எல்லா ஏற்பாடுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்க உடனே இவங்க அப்படி லக்ஷ்மி வந்து அப்படியே கண்ணில் கண்ணீரோட அந்த மணமேடையவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ஜானு டீச்சர் வந்து அக்கா ரொம்ப அழகா இருக்கக்கா, புது பட்டு சேலை கட்டிட்டு தலையை அழகா சீவிட்டு ரொம்ப அழகா இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப கிளம்பி வந்திருக்கக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா உன்னை பாக்குறதுக்கு. எதுக்குக்கா நீங்க வந்திருக்க? என்ன இப்ப நீ வந்து உன்னோட லட்சுமி இப்போ வந்து அந்த ஹோமகுண்டத்துல போட்டு எரிக்க போறியா இப்போ நீ இந்த கல்யாணத்தை பார்த்து? எதுக்குக்கா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு நாளைக்குக்கா உன் மனசுக்குள்ள எல்லா சொகத்தையும் வச்சுட்டு இருக்க போற? இப்போ மட்டும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கடுத்து இந்த ஜென்மத்துல உன்னால மித்ரா மாமா கிட்ட திரும்ப போகவே முடியாது. உனக்கு இப்ப கூட டைம் இருக்கு, நீ ஏன்கா மத்தவங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன்னோட வாழ்க்கைய பாருக்கா. என்ன சொல்லிக்க நிறுத்த போற? இப்ப கல்யாண மேடை வரைக்கும் வந்தாச்சு, ஹோமகுண்டம் வளர்க்குற வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கடுத்து நீ என்னக்கா பண்ண போற? இப்ப நீ வந்து சமயத்தாவா வந்திருக்கியா இல்ல லட்சுமியா வந்திருக்கியா? நீ எப்பவும் இந்த வீட்டுக்கு சமயத்தாவ தானே வந்திருக்க, இன்னைக்கு மட்டும் எதுக்கு கண்ணீரோட லட்சுமியா எதுக்கு இந்த கல்யாணத்தை வந்து நிக்கிற? சமயத்தாவா வந்திருக்க வேண்டியதானக்கா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லு அக்கா சொல்லு நீ பேசு என்கிட்ட. இப்ப எதுக்குக்கா இப்போ இந்த லட்சுமி இந்த ஹோமகுண்டத்தில் போட்டு எரிக்க போறியா? இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போற? எப்படிக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்த போற? வாழ்க்கை ஃபுல்லா இதை நினைச்சு நீ வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க போறியா, அழுதுகிட்டே இருக்க போறியா? இன்னைக்கு ஒரு நாள்ல கல்யாணத்தை அவங்க 2 கல்யாணத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஜானு வந்து இவங்களை அழுது இன்னுமே ரொம்ப எமோஷனல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம லட்சுமியா. அடுத்து பார்த்தா பின்னாடி அரவிந்தா ஜெயதேவ் எல்லாரும் வராங்க. அரவிந்தாவும் ஜெயதேவ் வந்துட்டு லக்ஷ்மி நீ போதும் லக்ஷ்மி, எதுக்கு நீ எல்லார பத்தி யோசிச்சுட்டே இருக்க? இப்படி எல்லார பத்தி யோசிச்சு உன் வாழ்க்கை நீ என்னதான் பண்ண போற? எனக்கு வந்து எல்லாரும் வந்து இந்த கல்யாணம் அதுவா நின்றும்னா கடவுள் வந்து அவரா வந்து இறங்கி வந்து நிப்பாட்டு வரா, நம்ம எதுவும் பண்ணாம இந்த கல்யாணம் எப்படி லக்ஷ்மி நிற்கும்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல மித்ரா வந்து அந்த மனிஷா கழுத்துல தாலி கட்டிடுவான், அதுக்கடுத்து நீ என்ன பண்ண போற சொல்லு. இப்ப நீ வந்து என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்து எனக்கு என்ன பண்ண போற லட்சுமி? இப்ப எனக்கு இதுக்கு அடுத்து நான் ஜெயிலுக்கு போறேன் இல்ல என்னமோ பண்றேன், உன் வாழ்க்கையை நீ பாருன்னு தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ மத்தவங்களுக்காக வாழ்ந்து எப்பதான் நீ உனக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ போற? இப்படிப்பட்ட மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னா நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டு போறேன். தயவு செஞ்சு இப்போ வந்து போய் மித்ரா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாம் வா லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அத்தை, நான் மனுஷா கிட்ட இருந்தா அந்த ஆதாரத்தை வாங்காம கண்டிப்பா நான் வந்து கலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி இதுக்கு மேலே நீ என்ன கோபப்படுத்தாத, நான் ஜெயதேவி அவங்க கிட்டே சொல்லிட்டேன். அவரும் வந்து ஏதோ கடவுள் மேல பாரத்து போட்டுருங்க. கடவுள் வந்து அது அவரா வந்து நிப்பாட்டி வரா? மனுஷங்களால நம்மளாலதான் நம்ம தான் முடிவெடுக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு ஒண்ணுன்னா நம்ம தான் போய் முன்னாடி நிக்கணும். இந்த பாரு, இந்த கல்யாணம் நடக்கிறதுல யாருக்குமே விருப்பம் இல்லை, எனக்கு விவேக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அந்த மனுஷன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கானா, நீயும் வந்து இன்னைக்கு ஒரு நாள்ல அப்படி மித்ராவா அவளுக்கு தாராவத்தை கொடுத்துட்டு அது வாழ்க்கை ஃபுல்லா வந்து அழுதுட்டு
இருக்க போறியா? சொல்லு லட்சுமி சொல்லு. இப்ப நீ என்னதான் முடிவு எடுக்க போற? இதுக்கு அடுத்து வந்து இந்த கல்யாணம் நிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று பாக்குற சக்தி எனக்கு இல்ல. நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்தா வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அத்தை, நீங்க வீட்டுக்கு போகாதீங்க, எனக்கு ஏதோ உள்மனசுக்கு தோணுது இந்த கல்யாணம் வந்து அதுவாவே நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி லட்சுமி நிக்கும்? சும்மா இவரும் வந்து அதே தான் சொல்லிட்டு இருக்காரு, கல்யாணம் அதுவா நிக்கும்னு. நீயும் அதே சொல்லிட்டு இருக்க, அதுவா எப்படி நிக்கும்? நம்ம எதுவுமே பண்ணாம எப்படி நிக்கும்? நீ இன்னும் நீ யாருக்காக தான் லட்சுமி வாழ்ந்துகிட்டே இருக்க? நானே சொல்றேன், நானே போய் போலீஸ்ல சரண்டரான ஒத்துக்கிறேன்னு சொல்றேன். என் வாழ்க்கைய பத்தி கவலைப்பட்டு இருக்க. உன் வாழ்க்கைய நீ எப்பதான் பார்க்க போற? உன் வாழ்க்கைய பாரு. நீ மித்ரா கூட சந்தோஷமா வாழணும். மித்ரா அந்த மனுஷா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அதை விட ஒரு மோசமான வாழ்க்கை மித்ராக்கு இருக்கவே முடியாது. நீ இங்க பாரு, மித்ராவும் கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டா. ஏதோ கோவத்துலதான் அவன் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கான். கண்டிப்பா நீ இப்ப நேர்ல போய் சொன்னா அவன் கண்டிப்பா நீ லட்சுமி தெரிஞ்சா அவனுமே உன்னை மன்னிச்சிருவான். அவன் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே மாட்டான். தயவு செஞ்சு நீ போய் உண்மையா சொல்லு லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விவேக் வந்து இப்ப அடுத்து சொல்றாரு, அண்ணி நீங்க சொன்னது வந்து இப்போ அண்ணனை வந்து கஷ்டப்படுத்துது. அவருமே இப்போ வந்து யோசிச்சு பாக்குறாங்க. லட்சுமி அண்ணியை பத்தி தான் அவரு யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியமா அப்படின்னு சொல்லி விவேக் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. யோசிச்சு மட்டும் என்னடா ஆக போகுது? இப்போ அந்த கல்யாணம் நின்றுமா? இல்லையே, கண்டிப்பா அவன் மித்ரா வந்து மனுஷ கழுத்துல தாலி கட்ட தான் போறான். இது நடக்கதான் போகுது. இதை எதுக்கு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து நம்ம அரவிந்தா வந்து மடி பிச்சை கேட்கற மாதிரி சேலையை விரிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு பிச்சை போடு, எனக்கு இந்த வாழ்க்கையை நானே ஒத்துக்கிறேன். நீ போய் மித்ரா கிட்ட உண்மையா சொல்லு. மித்ராவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. மித்ரா மனிஷா கல்யாணத்தை நிறுத்து. லட்சுமி ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு இந்த இதை கூடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை, என்ன கஷ்டப்படுத்தாதீங்க இப்படி எல்லாம் பேசி அப்படின்னு சொல்லி இவங்களும் அதுக்கடுத்து லட்சுமி சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை, நீங்க யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க? நான் இப்ப இந்த கல்யாணத்துக்கு சம்யுக்தாவா வந்திருக்கேன், நான் ஒன்னும் லட்சுமியா வரல. இனிமேல் இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அத்தை. கண்டிப்பா நான் மனிஷா கிட்ட இருந்தா அந்த ஆதாரத்தை, அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்காம நான் வந்து இந்த கல்யாணத்துல நிப்பாட்ட போறதும் இல்ல. நான் வந்து அத மித்ரா கிட்ட போய் நான் உண்மையை சொல்ல போறது இல்ல. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த கல்யாணம் வந்து அதுவா நின்றும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்டிப்பா அந்த கடவுள் துணையா இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சும்மா கடவுள் மேலேயே பழி போட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அச்சதைய ஓடி போறாங்க. ஹோமகுண்டம் வளர்ப்பாங்கல்ல, அந்த இடத்துல அந்த தாம்பலம் நிறைய அச்சதை இருக்கு. அந்த அச்சதை தட்டை நம்ம அரவிந்தா எடுத்துட்டு வந்து ஜானு கையில, விவேக் கையில, ஜெயதேவ் கையில கொடுக்குறாங்க. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம லட்சுமி வந்து இந்த ஹோமகுண்டத்துல எரிஞ்சு சாக போறா. அவளை முதல்ல எல்லாரும் வாழ்த்துங்க, வாழ்த்துங்க, அவளோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கட்டும் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கோவத்துல என்ன பண்றேன்னு தெரியாம நம்ம அரவிந்தா வந்து இது மாதிரி டென்ஷனா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இந்த கல்யாணத்தை முன்னாடி பார்க்க மாட்டேன், நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. லட்சுமி அதுக்கடுத்து தயவு செஞ்சு இனிமேல் என்ன யாரும் கம்பல்சன் பண்ணாதீங்க, நான் இந்த வீடியோ ஆதாரத்தை வாங்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம மணப்பெண்ணா நம்ம மனிஷா வந்து அழகா ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெடியானது மட்டும் இல்லாம, என்ன ஆண்டி இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு தேவானிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நீயும் இந்த சீரியல்ல வர்ற நடக்கிற கல்யாணம் பண்ணி நீயும் பல வாட்டி ரெடி ஆயிட்டே இருக்கிற. ஆனா கடைசி நேரத்துல அந்த கல்யாணம் எப்படியாவது நின்று போயிடுது. இன்னைக்காவது நடக்குமோ இல்ல நிக்குமோ யாரு கண்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ ஆண்டி, காலைல பல்லு விளக்குனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் மனிஷா, நான் பிரஷ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? எதுக்கு ஆண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? நானே மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற சந்தோஷமான நேரத்துல இருக்கேன். இப்படி அவசகுணமா கல்யாணம் நடக்குமா நிக்குமா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன பேசுறீங்க தெரிஞ்சுதா பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கோபப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப மட்டும் நான் ரொம்பவே அழகா இருக்கேன் ஆண்டி. எப்படியோ நான் நினைச்ச மாதிரி மித்ரா என் கழுத்துல தாலி கட்டின அடுத்த செகண்டே போலீஸ்க்கு நான் அந்த வீடியோ அனுப்பி இவங்களையும் நம்ம அதாவது மித்ராவோட அம்மாவையும் அரவிந்தாவையும் நான் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். அடுத்து மித்ராவோட நான் மட்டும்தான் சந்தோஷமா ஃபாரின் கிளம்பி போயிருவேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த சொத்து ஃபுல்லா உங்களுக்கு தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப லக்கிய என்ன பண்ணுவேன்? ஆமா, சொத்தை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அப்ப லக்கிய மட்டும் நான் இதுக்கு, நான் மித்ரா கூட ஃபாரின் போய் அங்க புது வாழ்க்கை, எனக்கு மித்ராக்குன்னு நாங்க வாழ போறோம். இங்க நீங்களே சொத்தை நீங்க தானே வச்சுக்கிறீங்க, அப்போ அந்த அவளையும் நீங்களே, அந்த லக்கியவையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா ஜுன்னுவும் லக்கியும் அவங்க தனியா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஜுன்னு வந்து, என்ன லக்கி, உங்க அப்பாக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகுதே, உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேக்குறாங்க. என்னமோ ஜுன்னு, என் அப்பாக்கு பிடிச்சிருக்கு மனிஷாவா, அப்புறம் என்ன
அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க கல்யாணம் பண்றாங்க, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல இல்ல லக்கி, எனக்கு என்னமோ மனிஷா ஆண்டி உனக்கு நல்ல அம்மாவா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல லக்கி, எனக்கு என்னமோ பிடிக்கல லக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம லக்கி பாப்பா. எனக்கும் தான் சொன்னும், எனக்கும் பெருசா இதுல விருப்பம் இல்ல, ஆனா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கல, அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் சரியாதான் இருக்கும். இங்க பாரு, அவங்க மனிஷா ஆண்டி மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து அவங்க எப்படி உன்னை நல்லா பாத்துப்பாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஜுன்னு, மனிஷா ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து என் தாத்தா ஆச்சி சித்தப்பா யாருக்குமே எங்க வீட்டுல பிடிக்கல. அப்பா மட்டும் இந்த முடிவு எடுத்துட்டாரு. ஏன் இந்த முடிவு எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து என்னையுமே அனாதன்னு தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். அதுவும் மட்டும் இல்லாம ஃபேமிலி ட்ரீல வந்து உங்க சம்யுக்தா ஆண்டி போட்டோ தானே, அதாவது உங்க அம்மாவோட போட்டோ தானே அதுல இருந்துச்சு. அதை எடுத்துட்டு அவங்க வந்து மனிஷா வந்து அவங்களோட போட்டோ, இந்த இனிமேல் மித்ரா பக்கத்துல நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவே எடுத்துட்டு அவங்க வச்சுட்டாங்க ஜுன்னு அப்படிங்கிற மாதிரி. நம்ம இங்க பாரு லக்கி, கண்டிப்பா அவங்க உனக்கு சரியான அம்மாவா இருப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை லக்கி. கண்டிப்பா உன் வாழ்க்கை இதுக்கு அடுத்து நல்லா இருக்கணும்னா உனக்கு நல்ல அம்மா கிடைக்கணும்ல. கண்டிப்பா அந்த மனிஷா வந்து நல்ல பேரா இருப்பாங்கன்னு, உங்க அப்பாவுக்கும் நல்ல பேரா இருக்க மாட்டாங்க, உனக்குமே நல்ல அம்மாவா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல லக்கி. ஆனா என்ன பண்ண முடியும், இந்த கல்யாணத்தை என் அப்பா தானே முடிவு பண்ணிட்டு இருக்காங்க ஜுன்னு, நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளே சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இங்க தனியா ஒரு டாக் இவங்க பாட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க மனிஷா, இப்ப அந்த லக்ஷ்மியோட முகத்தை பாக்கணுமே ஆண்டி, இப்படி நான் கல்யாண குளத்துல நிக்கிறத அவ முன்னாடியே கண்ணு முன்னாடியே நடக்க போற கல்யாணம், அவ என்ன எப்படி இருப்பா, எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பாக்க ரொம்பவே ஈகரா இருக்கேன். இந்த கல்யாணத்தை இனிமேல் வேற யாராவது நிப்பாட்ட முடியுமா ஆண்டி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க தேவயானிட்ட. தேவயானி, இதுக்கு அடுத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டன்னா நீ ஒருத்தி தாண்டி நிப்பாட்டணும் அப்படின்றாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க, நான் எதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்? நான் அப்படி சொல்லல, இந்த கல்யாணத்தை இனிமேல் யாராலையும் நிறுத்த முடியாது. ஏன்னா இந்த வாட்டி மித்ராவே முடிவெடுத்து வந்திருக்கான், மித்ராவே உனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், மித்ரா தான் இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருக்கான். அதனால இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா நீயா முன் வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நிப்பாட்டினா மட்டும்தான் நிக்கும், மற்றபடி இந்த கல்யாணத்தை யாரும் நிப்பாட்ட போறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆண்டி எனக்கும் வேணும், மித்ரா கையால தாலி வாங்கிட்டு நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், அதுதானே என்னோட கனவே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம், மித்ரா கழுத்துல மித்ரா வந்து நம்ம மனிஷா கழுத்துல தாலி கட்டுவாரா மாட்டாரா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹை பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் நம்ம மேகா சந்தேசம் சீரியல், அவள் வருவாளா சீரியல், சலங்கி ஒளி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிருவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.